அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் இனியவள் ரஜினி. இன்றைக்கி சிங்கிள் விமென் அவங்களுடைய வலிகள், அவங்களுடைய வாழ்க்கை, இதை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். பெண்ணாக பிறந்து பெண்ணாக வாழ்கிறதே ஒரு பெரும் சோதனை தான். அப்படிப்பட்ட சமூகமாக இப்போ மாறிட்டு வந்துட்டுருக்கு. இந்த சூழலில் சிங்கிள் உமனாக வாழ்கிறதுனா என்ன? தனிச்சு ஒரு பெண் வாழ முடியுமா? இந்த சமூகத்தில் வாழ முடியுமா? வாழ்ந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற கேள்விகள் நிறையவே நமக்கு இருக்குது. நான் பல பெண்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய நெருங்கிய ஒருத்தவங்களே சிங்கிள் உமன் தான். என்ன மாதிரியான சோதனைகள், என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு? ஒன்று தனிமை. அது நம்ம இயல்பாகவே அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த தனிமை அவங்களுக்கு இயல்பாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எனக்கு நிறைய தடவை வந்ததுண்டு. அந்த தனிமை தேவைதானாங்கிற கேள்வியும் வந்ததுண்டு. சில சமயம் சிங்கிள் உமன் அப்படின்னா பலதரப்பட்டவர்கள் இருக்காங்க. ஒன்று திருமணமே வேண்டாம், நான் தனியாகவே இருந்துக்கிறேன்னு சொல்கிற சிங்கிள் உமன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க என்ஜிஓவில் இருக்காங்க. மிக வலிமையான ஒரு பெண், ரொம்ப அழகாக அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்கள பார்க்கும்போது எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை முழுக்க பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டுருக்கிறது. இப்போ இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் இல்லை வாய்ப்பில்லாதவர்கள், இந்த மாதிரியான ஆட்களுக்கு அவங்க உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு விதமான சிங்கிள் லைஃப். இன்னும் சிலர் பார்த்திங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையை முழுசாக இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து இறைவனுக்காகவே வாழணும் அப்படிங்கிறது. பட் அவங்க சிங்கிள் உமன் சொல்ல முடியாது, ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து வாழ்கிறவங்க இருக்காங்க. இதுவும் ஒரு விதமான ஒரு அழகான ஒரு வாழ்வியல் தான். இன்னும் சிலர் என்னன்னா கணவன் இறந்து தனிச்சுடப்பட்டவங்க. இன்னொரு சிங்கிள் லைஃப் என்ன அப்படின்னா கணவன் இறந்து விதவையாகும் பெண்கள். சிலர் தனியாகவே இருக்காங்க, சிலர் பிள்ளைகள் இருக்காங்க. இந்த மாதிரியான பெண்களுக்கு என்ன விதமான வேதனை இருக்கும்? ஒன்று துணையை இழக்கிற அந்த வேதனை இருக்கும். ஏன்னா இயல்பாகவே மனிதன் என்றாலே துணையோடு இருக்கிறது தான் யதார்த்தம். ஆனால் அந்த துணை இல்லாமல் வாழ்கிறது எவ்வளவு சிரமங்கிறது அவங்கள பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சமூகத்தில் எஸ்பெஷலி விடோவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான மரியாதைகள் குறைஞ்சிடும். இப்போ அவங்கள முன்னிலைப்படுத்த மாட்டாங்க. எந்த வீட்லேயுமே கணவன் மனைவியாக இருக்கிறவங்கள மட்டும்தான் முன்னிலைப்படுத்துவாங்க. இந்த மனைவி கணவன் இறந்த பிறகு அந்த மனைவிக்கு ஒரு என்ன சொல்கிறது, முன்னாடி காலத்தில் இருக்கிற அளவுக்கு கொடுமையாக இல்லைன்னாலும் மன ரீதியாக அவங்களுக்கான அழுத்தங்களை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. மன ரீதியாக அவங்க சோர்ந்து போகிறதுக்கான அத்தனை விடயங்களும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த சமூகத்தில் அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதையும் தாண்டி அந்த பெண்ணுக்கே இந்த என்ன சொல்கிறது, இந்த சமூகம் கொடுத்த ஒரு பெரிய ஒரு சோதனையான படிப்பினை என்ன அப்படின்னா அவங்களே ஒதுங்கிடுவாங்க. தான் ஒரு விதவை, அதனால் நல்ல விடயங்களுக்கு முன்னாடி நிற்க வேண்டாம், நம்ம பின்னாடி நிற்போம் அப்படிங்கிறது. அதே மாதிரி தனக்கு விருப்பப்பட்ட உடையோ இல்லை தனக்கு விருப்பப்பட்டது அணியும் போது அப்போது ஒரு பிரச்சனை வரும். என்ன இவங்க விதவையாக இருக்காங்க, இப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. அதாவது ஒரு பெண்ணுடைய ஆசை, அதாவது அழகாக உடுத்தணும் இல்லை அழகாக தன்னை வெளிப்படுத்தணும்னு இருக்க அந்த விருப்பம் இருக்குது பாருங்கள். அந்த விருப்பத்தை வேறு மாதிரி மாற்றி பார்க்குற ஒரு சமூகமாக தான் நம்மளுடைய இது இருக்குது. அப்போது அந்த இடத்துல தன்னுடைய ஆசைகளை அடக்க வேண்டிய நிலையிலையும் அந்த விதவை பெண் இருக்கிறாங்க. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா அவங்க பொருளாதாரத்தில் விடுதலை பெற்றவர்களாக இருந்தால் பரவாயில்ல. அப்படி விடுதலை பெற்றவர்களாக இல்லைன்னா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கும் இல்லை தனக்கு பிள்ளைகள் இருந்ததுன்னு அவங்கள காப்பாற்றுறதுக்கும் ஒரு ஓட்டம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல பழகிய பெண்கள், ஏற்கனவே வேலை செய்கிற பெண்கள், வெளி உலகத்தை பார்த்த பெண்கள்னால் கொஞ்சம் சுதாரிச்சிருவாங்க. இதே வெளி உலகத்தை பார்க்காத பெண்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்களுக்கான பெரிய சோதனை என்ன அப்படின்னா ஆண்கள் கொஞ்சம் டபுள் மீனிங்கில் பேசுகிறது. சில ஆண்கள், எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது, பட் அவங்க வாழ்க்கையில் பாவம் நிறைய பேர் அந்த தொல்லைகள் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு திருமணமான பெண் துணை இல்லாமல் அதுக்கப்புறம் வாழ முடியாது, நான் துணை தர்றேன்ற மாதிரி உடல் ரீதியான தொல்லைகள் அவங்களுக்கு வருது. இது ஆக்சுவலாக ஒரு பெரிய டாபிக். உடல் ரீதியான தேவை ஒரு பெரிய டாபிக். அது இன்னொரு சமயம் நம்ம பேசலாம். ஆனால் இது இப்போ நடந்துகிட்ருக்க ஒரு வலியான யதார்த்தம். இதையும் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் உமன் ஹூ ஆர் டிவோர்ஸீஸ், இனி இந்த ஆணோட வாழ முடியாதுன்னு சொல்லிவிட்டு அந்த பிளவுபட்டு எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே கொடுமையான லைஃப் அதுதான் நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா அந்த பெண்ணை திமிர் பிடிச்சவளாக இந்த சமூகம் பார்க்குது, நம்பர் 1. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பெண் குடும்பத்துக்கு லாய்க்கு இல்லை,
இல்லை வந்து வாழ்வியலுக்கு லாய்க்கு இல்லை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு முத்திரை வைக்க தான் செய்கிறாங்க. மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண் எதற்கும் துணிந்தவள்ன்ற ஒரு முத்திரையும் கிடைக்கிது. ஸோ இட்ஸ் அ வெரி சேட் ஸ்டேட் ஆஃப் ஈவெண்ட்ஸ். இந்த பெண் வந்து வலிமையாக வெளியில் வந்தாலும் தைரியமாக நின்னாலும் கண்டிப்பாக வந்து டிவோர்ஸ் பண்ணுறவங்க 90% பார்த்திங்கன்னா மன வலிமை உள்ள பெண்கள் தான் பண்ணுவாங்க. எதுக்காக நம்ம வந்து நம்மளுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுத்து இல்லை ஒரு அடிமை வாழ்க்கை வாழணும்னு முடிவெடுத்த பெண்கள் தான் மேக்ஸிமம் டிவோர்ஸ்க்கு வருவாங்க. இப்போ சமீப காலத்தில் சின்ன பிரச்சனைக்கு கூட வந்து டிவோர்ஸ் தேடுறவங்க இருக்காங்க, விவாகரத்து தேடுறவங்க இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் கடந்து வந்த பாதை. இப்போ ஒரு 30-40 வருஷமாக சில மாற்றங்கள் நம்மளுடைய வீட்டுக்குள்ளார நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனுடைய விளைவாக தான் வந்து இன்றைக்கி இந்த டிவோர்ஸ், அதாவது ஒரு சிலதை மாற்றவும் தெரியல, அதோடு சேர்ந்து வாழவும் தெரியலங்கிற ஒரு நிலைமை உருவாகியிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட பெண்கள் வந்து முத்திரை குத்தப்பட்டவர்களாக நடமாடுறாங்க. இவங்களுக்கு பாலியல் தொல்லை இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் இல்லை. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி எனக்கு நெருங்கினவர்கள் விவாகரத்தானவங்க இருக்காங்க. பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி எந்த பாலியல் தொல்லை பொறுத்து கிடையாது. ஆண்கள் அவங்ககிட்ட நெருங்கவே பயப்படுவாங்க. ஸோ இந்த சூழலில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் நடந்துக்கிறதுல தான் பாதி வந்து பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஏன்னா இயல்பாகவே ஒரு பெண்ணுக்கு என்ன குணம் தெரியுமா? சார்ந்து இருக்கிறது. ஒரு தோள் தேவைப்படுது, வலிமையான ஒரு தோள் தேவைப்படுதுன்ற போது தனியாக நிற்கும் போது அந்த தோள் இல்லாததுனால ஒன்று வந்து பார்க்குறதுக்கு வீக்காக தெரிவாங்க, இல்லைனா ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிவாங்க. இது ரெண்டுமே விபரீதம் தான். நம்முடைய சமூகத்தின் பார்வையில் அது ரெண்டுமே விபரீதம் தான். இதை அக்செப்ட் பண்ணுற ஒரு மனநிலையில், ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் நம்ம சமூகம் மாறிக்கிட்டு இருந்தாலும் அடிப்படையில் குடும்ப அமைப்புகள்லேயும் சரி, நட்பு, வேலை, இந்த அமைப்புகளில் இந்த பிரச்சனை தொடர்ந்து நீடிச்சுட்டு தான் இருக்குது. இதுக்கு ஒரு முடிவு கிடைக்குமான்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முடிவு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து மாடர்னும் பேசுகிறோம், ஆனால் வந்து பழைய என்ன சொல்கிறது மூட நம்பிக்கைகளையும் நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கோம். பழைய விடயங்கள் தவறுன்னு சொல்ல மாட்டேன், பழைய வாழ்க்கை முறை தவறுன்னு சொல்ல மாட்டேன். அது ரொம்ப அழகான வாழ்க்கை முறை. உறவுகள் வந்து பின்னி பிணைந்து ஒருத்தருக்கு இப்போ இந்த டிவோர்ஸுன்ற லெவலுக்கே போகாமல் பார்த்துக்கிற ஒரு உறவு பிணைப்பாக தான் அந்த காலத்தில் இருந்திருக்கு. முன்னொரு காலத்தில் அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி அந்த பிணைப்புகள் இல்லாததுனால தான் வந்து சின்ன பிரச்சனைனாலும் பிரிஞ்சு போகிற ஒரு மனநிலைக்காகவும், அதுக்காக எல்லாருமே சின்ன பிரச்சனைக்கு தான் பிரிகிறாங்களான்னா கிடையாது. பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கும் பிரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி பெரிய பிரச்சனைகளை தாங்கி சில பேர் அந்த அழுத்தங்களெல்லாம் உள்ளே போட்டுட்டு தனக்கு பிறந்த பிள்ளைகளை பார்த்துட்டு வாழ்கிறவங்களும் உண்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி சில சமயம் எனக்கு தோணும், நிறைய பேர்கிட்ட நான் பழகிறதுனால எதுனா பிரச்சனைனா என்கிட்ட பேசுவாங்க. அப்போது அது பேசும்போது எனக்கு என்ன தோணும்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடக்குமுறைக்குட்பட்ட ஒரு ஆணோட வாழ்கிறதும் வலிமை தான், அவன் வேணான்னு தனித்து வந்து வாழ்கிறதும் வலிமை தான். இது ரெண்டுமே வலிமை தான், ரெண்டுத்துலேயுமே பிரச்சனை இருக்குது. ஸோ சிங்கிள் உமன் ஃபேஸ் பண்ணுறது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தனிமை. இட்ஸ் அ வெரி ஏன்னா ஏதோ ஒரு நேரத்தில் நம்ம வந்து ஒரு தோல் இருக்குது இல்லையா, சாயறதுக்கு ஒரு தோல் இருக்குல்ல, அது வந்து இஸ் அன்பீட்டபிள். எனக்கு தெரிஞ்சு அந்த மனசால் சோர்வடைகிற இடம் அதுதான் நினைக்கிறேன். இப்போது இந்த தனிச்சு விடப்பட்ட பெண்கள் சூழ்நிலை காரணமாக, இல்லை வந்து கணவருடைய இறப்பின் காரணமாக, இல்லை என்ன சொல்கிறது வேறு வழி இல்லாமல், இல்லை இதை தேர்ந்தெடுத்து இருக்கிற பெண்கள் எப்படி வாழ்க்கையை எதிர்கொள்ளணும்? போல்டாக நிற்கணும், வலிமையாக நிற்கணும், உங்களுடைய பொருளாதாரத்தை கரெக்டாக நிர்வாகம் பண்ணிக்கணும், யார்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் தான். நம்மளுடைய தாய் தகப்பன், நம்மளுடைய அண்ணன் தம்பிகள், என்னை கேட்டால் வந்து அவங்களோட கூட பிறந்தவங்க வந்து அவங்களுக்கு ஒரு துணையாக நிற்கணும், பெரிய ஒரு துணையாக நிற்கணும். சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்றதுக்காகவே அவங்கள ஒரு இழிவாக நடத்துறது, இல்லை வந்து கணவர் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு எந்த வருமானமும் இல்லை, எந்த துணையும் இல்லைன்ற போதும் அவங்கள ஒரு இல் ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது குடும்பங்களில் இருக்க தான் செய்யுது. அவங்க எனக்கு நானே பார்த்துருக்கேன். சில பெண்கள் வந்து அவ்வளோதான், அதோடு வந்து ஒரு அண்ணன் வீட்லேயோ இல்லை தம்பி வீட்லேயோ வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி இருப்பாங்க. ஸோ தீஸ் திங்ஸ் ஹேஸ் டு சேஞ்ச். எந்த இடத்துலையுமே வந்து தன்மானத்தை விட்டு கொடுக்காத ஒரு நிலையில் இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, சுயமரியாதையும் தன்மானமும் தான் உங்களை நிமிர்ந்து நிற்க செய்யும். அப்போ அந்த தன்மானமும் சுயமரியாதையும் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. இல்லை நம்ம கூட இருக்கவங்க நமக்கு உதவி பண்ணுறாங்கன்னா அதுக்காக நீங்கள் வந்து அடிமை மனநிலைக்கு போகக்கூடாது.
கடமை. சொசைட்டி எதுக்காக வந்து நம்ம பிறப்பு வந்து ஒன்றும் தனித்தனியாக நடக்கலை, 2 பேருடைய கோஆப்ரேஷனில் தான் ஒரு பிறப்பே நடக்குது. அப்போ இந்த சமூகம் ஒருத்தருக்கு துணையாக தான் நிற்கணும். நெவர் ஃபீல் கில்ட்டி. ஏன்னா நான் வந்து இவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கேன்னு கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒன்று கிடைக்கிது, இன்னொருத்தருக்கு இன்னொன்று கிடைக்கிது அப்படின்னா ஒருத்தர் சமன்படுத்துறதுக்காக தான். அந்த சமன்படுத்தும் மனநிலையை நீங்கள் ஏற்றுக்கணும். கொடுக்குறவங்களும் அந்த ஒரு தனிச்சு விடப்பட்ட பெண்ணுக்கு கொடுக்குறவங்களும் அந்த மனநிலையில் தான் கொடுக்கணும். வாங்குகிற அந்த பெண்ணும் வந்து வலிமையோடு இது எனக்கானதுன்ற ஒரு மனநிறைவோடு பெற்றுக்கொள்ளணும். நெவர் ஃபீல் கில்ட்டி. குற்ற உணர்ச்சி தான் வந்து நமக்கு பாதி நேரம் நம்மளை அடிமைப்படுத்தும். அந்த அடிமைப்படுத்துச்சு அப்படின்னா, அதுவும் உங்களுக்கு குழந்தைங்க இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தைங்களுடைய மனநிலையே வந்து இந்த சமூகத்தை வளர்த்தெடுக்கிற மனநிலையாக மாறாது. இந்த சமூகத்தை குறுக்கி பார்க்குற ஒரு மனநிலை. இந்த இடத்துல தான் வந்து நான் வாழ்ந்து காட்டணும், நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ட்ரிவனாக போகிறாங்க. அந்த ட்ரிவனாக போகிறது நல்லதுன்னு நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம். பட் இட்ஸ் நாட் குட். ஏன்னா விருப்பு, எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழணும், அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது. அந்த ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். அந்த மன அமைதி அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கணும். அப்போ அந்த உறவாக இருக்க அந்த பெண்ணை தாங்குகிற உறவாக இருக்கிறவர்கள் அந்த பிள்ளைங்கள தனக்கு, ஏன்னா அந்த தனிச்சு விடப்பட்ட அந்த பெண்ணுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஃபாதர் ஃபிகர் தேவைப்படுது, ஆண்மகனுடைய ஒரு துணை தேவைப்படுது. தே ஆர் லுக்கிங் அப் டு தெம், ரோல் மாடல். அந்த ரோல் மாடலாக வந்து ஒவ்வொரு மாமன் மாறலாம், இல்லை ஒரு பெரியப்பா சித்தப்பா மாறலாம், இல்லை தாத்தா, இந்த மாதிரி பல உறவுகள் இருக்காங்க. இந்த உறவுகள் வந்து அந்த பிள்ளைகள் வந்து நான் இருக்கேன்னு சொல்லணும். ஏன்னா அந்த தனிச்சு விடப்பட்ட பெண்களுக்கு சொல்கிறது ஒன்று தான், உங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துங்க, அதே மாதிரி குற்ற உணர்ச்சிக்குள்ளார போகாதீங்க. இவ்வளவு தான். என்ன அதே மாதிரி உங்களுக்கு தனிமன்ற ஒரு இடம் வராதபடிக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சமூக சேவையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச விடயங்கள் ஏதாவது செய்ய முடியும்னா அதை செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, யூ கேன் மேக் இட் ஈஸியர். ஈஸி தான் பண்ண முடியும், அந்த வழியிலேருந்து வெளில வர முடியாது. என்றைக்கு இருந்தாலும் ஒரு என்ன சொல்கிறது, இது இப்படி இருந்திருக்கலாமோ அப்படி இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை அவாய்டே பண்ண முடியாது. அதுக்குள்ளாரெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. மற்றவங்களுக்கும் செய்யும்போது ஒரு மன நிம்மதி, ஒரு ஓகே வாழ்கிறதுக்கான ஒரு அர்த்தம் உங்களுக்கு பிடிபடும். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு கோ த்ரூ யுவர் லைஃப்.